ஓம் சாந்தி 27/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 3/2/2005 மதுபன். பாபா சொல்றாங்க, சிவத்தந்தையும் பிரம்மா தந்தையும் தாதி உடல்ல அவதரிச்சு நமக்காக சொன்ன அவ்யக்த முரளி இது. பாபா தலைப்பு கொடுக்குறாங்க, சேவை செய்தாலும் உபராம், அதாவது விடுபட்ட மற்றும் எல்லையற்ற விருத்தி உள்ளுணர்வின் மூலம் எவரடியாகி பிரம்மா பாபாவுக்கு சமமாக இப்ப சம்பன்னம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுக்குறாரு. சேவை பண்ணாலும் அதுல விடுபட்ட உணர்வுல இருங்க, எல்லையற்ற இந்த வைராக்கிய உள்ளுணர்வுல இருந்து எப்பவுமே எவரடியாக இருக்கணும். பிரம்மா பாபா மாதிரி அவரை மாதிரி இருக்கக்கூடிய சம்பன்னம் ஆகுங்கள்ன்ற வாதம் கொடுக்குறாரு. சரி, டைட்டில் கொடுக்குறாரு. இன்று கிரேட் கிராண்ட் ஃபாதர் தன்னுடைய நாலாப்புறத்திலும் இருக்கக்கூடிய கோடியில் சிலர் மற்றும் அந்த சிலரிலும் சில குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கிறார். பாபா வராரு. பாபா யாருன்னா கிரேட் கிராண்ட் ஃபாதர். எல்லாரையும் பாக்குறாரு. கோடியில் சிலர், இந்த எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 1000 கோடி பேர் இருக்காங்க, அதுல கொஞ்சம் பேர் தானே பிக் ஆயிருக்கும். அந்த சிலர் குழந்தைகளின் பாக்கியத்தை இப்ப பார்த்து புன்முறுவல் பூத்துட்டு இருக்கிறாராம். புன்முறுவல்னா சிரிக்கிறார், சந்தோஷப்படுறாரு. எத்தனை விசேஷமான பாக்கியம் மற்றும் வேறு யாருக்குமே இது கிடைக்க முடியாதுன்றாரு. ஒவ்வொரு குழந்தைகளின் விசேஷத்தன்மை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றார். எந்த குழந்தை பாப்தாதாவிடம் உள்ளத்தினால் சம்பந்தத்தை இணைத்து இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏதாவது விசேஷத்தன்மை கட்டாயமாக இருக்கிறதுன்றாரு. இப்ப யாரெல்லாம் இப்ப பாபா கிட்ட உள்ளத்தினால சம்பந்தத்தை இணைச்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஏதாவது விசேஷத்தன்மை கண்டிப்பா இருக்குன்றாரு. அனைத்தை காட்டிலும் முதல் விசேஷத்தன்மை யாதெனில் சாதாரண ரூபத்தில் வந்திருக்கும் தந்தை அடையாளம் காண்பது. கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, பாபா வந்திருக்கிறது பாபா தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க. ஒரு வேஷம் போட்டுட்டு வராரு. குழந்தை அவர் முன்னாடி குழந்தை இருக்குது. குழந்தை கண்டுபிடிச்சிச்சு அப்பாவை. அப்பனா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த அப்பாவுக்கு. நான் வெளிநாட்டு போயிட்டு வந்தாலும் என்னை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்ப நம்ம பாபாவை கண்டுபிடிச்சோம். அவர் அவரை அடையாளம் கண்டுட்டோம். அவர் எந்த சாதாரண ரூபத்துல வந்திருக்கும் தந்தையை அடையாளம் காண்பது, இதுதான் பெரிய விசேஷத்தன்மைன்றார். கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா, ஏத்துக்கிட்டீங்க இல்லையா. எனது பாபா என்று ஏற்றுக்கொண்டதாகும், என்னுடைய அப்பா மேரா பாபான்ட்டு ஏற்றுக்கொண்டதாகுன்றாரு. இந்த அறிமுகம் அனைத்தை காட்டிலும் மிகப்பெரிய விசேஷத்தன்மை ஆகுன்றாரு. இதுதான் பெரிய விசேஷத்தன்மையா அவர் பாக்குறாரு. என்னை ஏத்துக்கிட்டாங்களா, அதுவே போதுன்றாரு. மேரா பாபா என உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டோம் இல்லையா நம்ம எல்லாரும். பாபாவும் எனது குழந்தை, மேரா பச்சே, என்னது குழந்தை என்று ஏற்றுக்கொண்டார். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள், தர்மாத்மாக்கள் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப கடவுள் வந்திருக்கிறாரு, அவரோட காரியம் நடந்துட்டு இருக்குது. அவர் நம்ம எல்லாம் மீட் பண்ணிக்கிறாரு, நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. இது யாருக்குமே தெரியாது வெளி உலகத்துல. பெரிய பெரிய தத்துவ ஞானிகளுக்கு கூட தெரியாது, அறிவியல் அறிஞர்கள், தர்ம பிதாக்களுக்கும் யாருமே கடவுளை தெரிஞ்சுக்கல. இந்த சாதாரண குழந்தைகள் அறிந்து தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து விட்டார்கள் சொல்றாரு. யார்? நம்மளாம் சாதாரண மாதாஸ், சாதாரண குழந்தைகள் எல்லாருமே நம்ம அத்தாரிட்டியை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. யாரேனும் இந்த சபையின் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து, இவர்கள் கள்ளங்கபடமற்ற தாய்மார்கள், இந்த சாதாரண குழந்தைகள் எத்தனை பெரிய தந்தை அறிந்து விட்டார்கள் என்று புரிந்து கொள்ளவே முடியாது. யாருக்கும் தெரியாது எங்க வந்திருக்கிறோம், யாருக்கிட்ட உட்காந்துருக்கிறோம், என்ன மாதிரி ஒரு திருஷ்டி நம்ம கிடைச்சிட்டு இருக்குது, யார் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் கள்ளங்கபடமற்ற தாய்மார்கள், நம்ம சாதாரணமா இருக்கிறோம். ஆனா எவ்வளவு பெரிய தந்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றத யாராலும் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்றாரு. என்ன பண்றது, அந்த மாதிரி இந்த மகாபாரதத்துல கூட அந்த விராட நாட்டுல போயிட்டு பஞ்சபாண்டவர்கள் இருப்பாங்க. அஞ்ஞான வாசம்னு சொல்லுவாங்க. அதாவது வேஷம் மாத்தி வேஷத்தை மாத்தி இருப்பாங்க, கண்டுபிடிக்க கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி இப்ப பாபாவும் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காரு. நம்மளும் ஒளிஞ்சிருக்கும். நம்ம யாருன்னே உலகத்துக்கு தெரியாது இல்லையா. அவங்களால புரிஞ்சுக்க முடியாது நம்ம யாரு, கடவுள் யாரு, கடவுளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுளோட அருமை நமக்கு தெரியும், நம்மளோட அருமை கடவுளுக்கு தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாதுன்றாரு. விசேஷத்தன்மை என்பது அடையாளம் காண்பதுன்றது. தந்தையை அடையாளம் கண்டு தன்னுடையவராக ஆக்குவது என்பது கோடியிலும் சில குழந்தைகளுக்கான பாக்கியமாகுன்றாரு. கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அடையாளம் கண்டுபிடிச்சோம் பாருங்க, கண்டுபிடிச்சு அவரை நம்முடையவரா ஆக்கிட்டோம் பாருங்க. இதுதான் கோடியிலும் சில குழந்தைகளுக்கான பாக்கியமாகுன்றாரு. எதிரிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அருகாமையின் அனுபவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமேன்றாரு. எதிரிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க, தூரத்துல எங்கெங்கயோ உட்கார்ந்து இந்த முறையை கேட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அருகாமையின் பாபா பக்கத்துல இருக்கிற மாதிரி அனுபவம் செய்யக்கூடியவங்க. அனைத்து குழந்தைகளுமே உள்ளத்தினால் அடையாளம் கண்டு விட்டீர்கள்ன்றாரு. இப்ப அறிந்து விட்டீர்களான்றாரு, அல்லது அறிந்து கொண்டிருக்கிறீர்களா.
இப்போ பாபா சொல்ற மாதிரிலாம் நம்ம அவரை வந்து உண்மையிலே கண்டுபிடிச்சி அவரோட நம்ம அன்புல மோகிட்டோமா, இல்லை இனிமே தான் அவரை தெரிஞ்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாரு. யார் அடையாளம் கண்டுவிட்டீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கன்றாரு. இப்போ யாருக்கெல்லாம் உண்மையா இவர் தான் எங்கள் அப்பா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவரை தான் நான் சந்தித்தேன், இவர் கூட தான் நான் வந்து போன கல்பத்துலேயும் இவர் தான் என்னை வந்து அப்பாவாக இருந்து என்னை தத்தெடுத்தாரு, இவர் தான் எனக்கு பாடம் எடுத்தார், இவர் தான் என்னை வந்து சத்குருவாக இருந்து என்னை வந்து அழைச்சிட்டு போனார், என்னை வந்து தேவதையே ஆக்குனாருன்ட்டு நம்பிக்கை யாருக்கு? அவங்களாம் கையை உயர்த்துங்கன்றாரு. அனைவரும் அடையாளம் கண்டு விட்டீர்களா? நல்லதுன்றாரு. அடையாளம் கண்டதற்கான விசேஷத்தன்மையுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்களை இப்போ கொடுத்து கொண்டிருக்கார் பாபா. ஆஹா பாக்கியவான் குழந்தைகளே, அடையாளம் காணும் 3வது கண் அதை அடைந்து விட்டீர்கள் சொல்றாரு. 3வது கண்ணு என்னன்னா கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதை தான் சொல்றாரு. கடவுளை தெரிஞ்சிட்டீங்களே, அந்த 3வது கண் அதை வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. 3வது கண்ணை அடைஞ்சிட்டீங்கன்றாரு. குழந்தைகளின் உள்ளத்தினால் பாடும் பாடலை பாபா வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்ம உள்ளத்துல என்ன பாட்டு பாடுறோம்? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். ஓ செல்லமான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து வாங்க வேண்டியதை எடுத்து விட்டீர்கள் என்று இப்ப பாபாவும் கூறுகின்றார். ஒவ்வொரு குழந்தைகளும் அநேக ஆன்மீக கஜானக்களுக்கான பாலகனாகவும் இருக்கிறாங்க, எஜமானவர்களாகவும் இப்ப ஆகிவிட்டீர்கள்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே, ஒவ்வொரு குழந்தையும் எல்லாருமே அவருக்கு அநேக ஆன்மீக கஜானாக்களுக்கு குழந்தையா நம்ம ஆயிட்டோம், எஜமானனாவும் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. இன்று பாப்தாதா கஜானாக்களுக்கு எஜமானனான குழந்தைகளின் கஜானாக்களின் கணக்கை இப்ப பார்த்து கொண்டு இருந்தார். இப்ப நம்ம எவ்வளவு கஜானா சேமிச்சு வச்சிருக்கோம், பாபாவோட ஆயிட்டு எவ்வளவு முரளி கேட்டிருக்கோம், எவ்வளவு அவரை நினைச்சு எவ்வளவு நம்ம குணங்கள் சக்திகள்லாம் சேமிச்சிருக்கோன்ற கஜானாவை பார்த்திருக்கிறார். பாபா கஜானாக்கள் என்னவோ அனைவருக்கும் ஒரே விதமாக தான் கொடுத்திருக்கின்றார் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்குறாரு. ஒரே 4 பக்கம் முரளி தானே எடுக்கிறாரு. உனக்கு ஒரு முரளி எனக்கு ஒரு முரளி, மாத்தி முரளி எடுக்கல. இந்தா நீ வேலைக்கார பதவி தான் உனக்கு, இந்த முரளி அப்படின்னா சொல்றது இல்லை இல்லையா. எல்லாருக்கும் ஒரே முரளி, ஆனா அதை எடுக்கிற விதத்துலதான் எல்லாரும் வந்து அதை தாரணை பண்ற விதத்துலதான் பதவி மாறுது. யாருக்கேனும் பல கோடி மடங்கு, சிலருக்கு லட்சம் என்றெல்லாம் கொடுக்கவில்லை இல்லையா. எல்லாருக்கும் அந்த 4 பக்கம் முரளி தான். அதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, புத்தியில முடிஞ்சா ஸ்டோர் பண்ணிக்கோங்கன்ட்டாரு. அவ்வளவுதான். ஸ்டோர் பண்ணிட்டு போறவங்க அங்க போய் வந்து கோடீஸ்வரரா ஆக போறாங்க சொர்க்கத்துல. ஆனால் கஜானாக்களை அறிந்து கொள்வது, அடைந்திருப்பது, வாழ்க்கையில் நிறைத்திருப்பதில் நம்பர்வராக இப்ப இருக்கிறதுன்றாரு. ஆனாலும் வந்து இந்த பாபா கொடுக்கறத நம்மளால தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அடையிறது, அதை நம்ம வாழ்க்கையில நிறைச்சிக்கிறது நம்பர் வாராதான் இருக்கிறாங்கன்றாரு. புரிய மாட்டது இல்லையா, சிலருக்கு முரளியே புரியாது. சிலர் வந்து அதை படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருப்பாங்க, சிலருக்கு வந்து படிச்சு புரிஞ்சுக்குவாங்க ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, மற்றவங்க சொல்லி கொடுக்க தெரியாது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்பர் வாராக இருக்கிறாங்க. இன்றைய காலங்களில் அடிக்கடி விதவிதமாக குழந்தைகளுக்கு கவன ஈர்ப்பை இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னவெனில் சமயத்தினுடைய நெருக்கத்தை பார்த்து தனக்குத்தானே சூட்சமமாக விசால புத்தியுடன் இப்ப சோதனை செய்யுங்கன்றாரு. பாபா நமக்கு எல்லாருக்கும் இப்ப அட்டென்ஷன் பாருங்க குழந்தைகளே, அட்டென்ஷன் பிளீஸ்ன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கோம், ட்ரெயின் வருதுன்னா சொல்லினே இருப்பாங்கல்ல, உங்க ட்ரெயின் வரப்போகுது அட்டென்ஷன் பிளீஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து அவர் வந்து விநாசம் வரப்போகுது, அதனால கவன ஈர்ப்ப நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப சமயத்தினுடைய நெருக்கத்து வந்துட்டே இருக்குது, அதை பார்த்து தனக்குத்தானே இப்ப சூட்சமாக விஷால புத்தியுடன் இப்ப செக் பண்ணுங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்ம இப்ப வந்து சம்பூர்ணமா இருக்கோம், என்ன கிடைத்திருக்கிறது, என்ன எடுத்திருக்கிறோம், மற்றும் நிரந்தரமாக அந்த கஜானாக்களால் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கான சோதனை மிக அவசியமாக இருக்கிறதுன்றார். ஏனென்றால் மாயை என்ன பண்ணுது, மாயை எந்த ரூபத்துல வருது, மாயை நிகழ்கால சமயத்தில் விதவிதமான ராயலான சோம்பேறித்தனத்தையும் ராயலான அலட்சியத்தின் ரூபத்திலும் பரிசோதித்து கொண்டிருக்கிறது என்றார். முரளி தானே பாத்துக்கலாம், பாபா தானே பாத்துக்கலாம், என்ன நாளைக்கு எவா விநாசம் நடக்க போகுது, நம்ம என்னமோ பொறுமையா படிச்சுன்னு இருக்கலாம், நம்ம அவ்வளோ அதெல்லாம் உடனே எல்லாம் வராது அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு சோம்பேறித்தனம் நமக்கு இருக்குது. முயற்சி தானே பாத்துக்கலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவோம், என்ன எல்லாரும் நான் மாறிட்டாங்களா என்ன, இப்படி எல்லாம் வந்து சோம்பேறித்தனம் வந்துருது எல்லாருக்கும். ராயலான அலட்சியத்தின் ரூபத்திலும் பரிசோதித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தன்னுடைய சோதனையை செக்கிங் சதா செய்து கொண்டே இருங்கள்ன்றாரு. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, யாரு எப்படி மாறிட்டு இருக்கிறாங்கன்னா தெரியாது. 108 பேர் மாறிட்டாங்கன்னா உலகம் முடிஞ்சிடும், விநாசம் வந்துடும்.
அதனால யார் எவ்வளவு பாபா நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன மனசுக்குள்ள பூந்தா பாத்தீங்க, நீங்க வெளியில பாக்குறீங்க அவ்வளவுதான். அவங்க வந்து யார் யாரு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால இப்போ உங்களுடைய சோதனையை இப்ப செக் பண்ணுங்க, சதா செய்து கொண்டே இருங்கள். அந்த அளவுக்கு கவனம் சோம்பேறித்தனமான ரூபத்தில் செக்கிங் கூடாதுன்றாரு. நீங்க வந்து கவனமா இருக்கணும். சோம்பேறித்தனமான ரூபத்துல செக்கிங் பண்ணக்கூடாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சேன், எவ்வளவு நேரம் முரளி படிச்சான், இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணணும், சார்ட் வைக்கணும். சோம்பேறித்தனமா செக் பண்ணக்கூடாதுன்றார். என்னவென்றால் தீயதை செய்யவில்லை. என்ன செக் பண்ணணும்? தீயதை செய்யவில்லை, துக்கம் கொடுக்கவில்லை, தீய பார்வை செல்லவில்லை, இந்த சோதனையை செய்துவிட்டோம். ஆனால் நல்லதிலும் நல்லது என்ன செய்தோம் அதையும் செக் பண்ணுங்கன்றார். சரி, தப்பு எதுவும் பண்ணல, நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல, யாரையும் நான் வந்து தேகமா பார்க்கல, தீயதை எதுவும் யாருக்கும் வந்து யாரையும் நான் துக்கம் கொடுக்கல, யாரையும் திட்டல, யாரையும் அடிக்கல, அந்த தீய காரியம் முன்னாடிலாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரிலாம் எதுவும் செய்யல, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம். ஆனாலும் சரி, ஓகே, இது பரவாயில்ல. ஆனா நல்லது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு பாபா. நல்லது என்ன செய்தோம்? சதா ஆன்மீக திருஷ்டி இயல்பாக இருந்ததா? இப்ப இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றார். இப்ப நீங்க எல்லாரையும் ஆத்மாவா பாக்குறீங்களா இல்ல உடம்பா பாக்குறீங்களா? உங்களை நீங்களே ஆத்மாவா புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் ஆத்மாவா பாத்தீங்களா? இவங்க எல்லாம் ஆத்மா இந்த உடம்புல நடிச்சிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு நாடக மேடை, இப்ப நாடகம் முடிய போகுது, நம்ம எல்லாம் திரும்பி போகணும், இந்த மாதிரி ஒரு உணர்வோட எல்லாரையும் பாத்தீங்களா? அல்லது மறதி நினைவுக்கான விளையாட்டு உங்களுக்கு இருந்தா, இல்ல அடிக்கடி மறந்துட்டு எப்பயும் போல பழைய வாழ்க்கையை மாதிரியே சாதாரணமா வாழ்ந்துட்டு சாதாரணமா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு பாபாவையும் மறந்துட்டு எப்பயும் போல உடல் உணர்வுல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். செக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு சுப பாவனை, சுபமான விருப்பம் மற்றும் ஆசீர்வாதம் கொடுத்தோன்ட்டு செக் பண்ணுங்க. இப்படி சேமிப்பு கணக்கு எத்தனை மற்றும் எப்படி இருந்ததுன்ட்டு சோதனை பண்ணுங்கன்றாரு. எத்தனை பேருக்கு நான் வந்து நல்லதே நினைச்சேன், ஆசீர்வாதம் கொடுத்தேன், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கும் ஞானத்தை சொல்லி புரிய வைங்க. எத்தனை பேரை பார்க்க முடியுதோ அவங்க பாக்குறவங்க எல்லாம் சொல்லுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யறது நல்லது. புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களாம் ஆத்மா தான், உயிர் தான், உடலை விட்டு போறாங்க தான். உடலை விட்டு போற நேரமாவது அவங்க அன்னைக்கு சொன்னாங்களே கரெக்டு தான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டோம்னா அன்னைக்கு புரிஞ்சுக்குவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஞானத்தை சொல்லிடணும், அவ்வளவுதான். யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்கள்ட்ட இந்த ஞானத்தை சொல்றேங்க. நம்மளாம் ஆத்மா, பரமாத்மா தந்தை வந்து நம்மளுடைய அப்பா அப்படின்னு, அவர் தான் சிவன், அவரை தான் அல்லா ஜஹவான்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா காட்ஃபாதர் ஒருத்தர் தான், அவரோட காரியம் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுங்க யாரை பார்த்தாலும். இந்த சமயம் முழு சீசனும் கணக்கை சேமிப்பதற்கானதாகுன்றாரு. இப்ப நீங்க இந்த டைம் ரொம்ப நெருக்கத்துல வந்துட்டோம். இப்ப வந்து நம்ம கணக்கை சேமிக்கணும்ன்றாரு. எவ்வளவு நேரம் பாபா நினைக்கிறேன் இதெல்லாம் செக் பண்ணணும். பிறகு முழு சமயமும் சேமிப்பின் அடிப்படையில் ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜ்ய தேவி தேவதையாக ஆவதற்கானதாகுன்றாரு. இப்ப நம்ம சேமிக்கிறது எவ்வளவோ அதை பொறுத்துதான் நமக்கு ராஜ்ய பாக்கியம். அப்புறம் இப்ப நம்ம சேமிக்கிறத பொறுத்துதான் நமக்கு வந்து ராஜ்ய பாக்கியம் மற்றும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ராஜ்ய பாக்கியம் வந்து சொர்க்கத்துல கிடைக்குது. இப்ப நம்ம எவ்வளவு பாபா நினைக்கிறோம், எவ்வளவு முரளி படிக்கிறோம், அதை வச்சுதான் அவர் பாப்பாரு. சேமிப்பு கணக்கு ஆத்மாலேயே ஸ்டோர் ஆகுது. அவர் ஆத்மாவை தான் ஸ்கேன் பண்ணுவார், உடம்பெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆத்மால புத்தியில இந்த முரளி போய் ஸ்டோர் ஆகுது, முரளி ஸ்டோர் ஆகுது, பாபா நினைவும் ஸ்டோர் ஆகுது. இதை மட்டும்தான் அந்த சிப்பை எடுத்து செக் பண்ணுவார், அவ்வளவுதான். ஆத்மாவை மட்டும் செக் பண்ணுவாரு. எவ்வளவு சேமிப்பு இருக்குன்னு பாப்பாரு, எவ்வளவு நினைச்சிருக்கிறோம், எவ்வளவு முரளி படிச்சிருக்கிறோம், எவ்வளவு முழுமை அடைஞ்சிருக்கு ஆத்மா, வந்து பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சான்னு பாப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி ராஜ்ய பாக்கியம் கொடுப்பாரு. ஃபுல்லா நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபுல் ராஜ்ய பாக்கியம் கொடுத்துருவாரு. அதாவது 21 பிறவி நம்ம ராஜாவா இருப்போம். ராஜாவா இங்கேயும் சுயராஜ்ய அதிகாரியா இருப்போம். அடுத்து எடுக்க போற 8 பிறவியும் ராஜா, 12 பிறவியும் ராஜாவா இருக்கும். எப்படின்னா நம்ம முழுமை அடைஞ்சிருந்தோம், இங்கேயே சுயராஜ்ய அதிகாரினா அங்கேயும் போய் ராஜாவா இருப்போம். எல்லா பிறவியுமே ராஜாவா இருப்போம். அதுதான் அங்க கிரேட். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துருவோம், ராஜாவா ஆயிடும். இல்லைன்னா நம்ம வந்து எது அறகுறையா ஸ்டோர் பண்ணிக்கிறோம், முழுமை அடையல அப்படின்னா பிரஜையா தான் ஆகும். இதெல்லாம் அதை வச்சுதான் செக் பண்றாரு நமக்கு. மற்றும் பூஜ்ய தேவி தேவதையாக ஆவதற்கானதாகும். அதே மாதிரி நமக்கு துவாபரேகத்துல இருந்து கோயில் கொடுத்து அந்த கோயில்ல வந்து பூஜைக்குரிய சொரூபமா வைக்கிறாரு. அது சிலை தான், நம்மளுடைய சிலை தான் அங்க இருக்கும். ஆனா இங்க நம்மளுடைய லட்சணம் தான் அந்த சிலையா அங்க உருவாகும். இங்க நம்ம காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், அத்தனை மணிக்கு அங்க சிலைக்கு பூஜை செய்வாங்க. இங்க முரளி 3-4 தடவை படிக்கிறோம்னா 3-4 தடவை அவங்க பூஜை செய்வாங்க. அப்புறம் வந்து தூங்க வைக்கிறது, இங்க பாபாக்கு லெட்டர் எழுதிட்டு பாபா நினைச்சிட்டு தூங்கணும்னா அங்க நமக்கு லாலி பாடி தூங்க வைப்பாங்க. அந்த சாமிக்கு, அந்த சிலைக்கு தூங்க வைப்பாங்க.
இப்ப நம்ம வந்து 6 மாசத்துக்கு ஒரு தான் முயற்சி பண்றோம், பிகேவா இருந்துட்டு 6 மாசத்துக்கு ஓடிட்டு 6 மாசம் கழிச்சு வரோம்னா அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கோயிலே திறப்பாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு பிகேசி எப்படி முயற்சி பண்றாங்களோ அந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி கோயில் இருக்கும். அந்த அதே மாதிரி பூஜைக்குரிய சொரூபம் அங்க கிடைக்கும்ன்றாரு. இதனாலதான் உலகம் ஃபுல்லா பாருங்க, அங்கங்க தெருவுக்கு தெரு ஒரு சாமி இருக்கு இல்லையா, அது எல்லாமே பிகேஸ் தான். சேமிப்பு குறைந்ததெனில் ராஜ்ய பாக்கியமும் குறையும்ன்றாரு. இப்ப ஸ்டாக் உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ராஜ்ய பாக்கியம் குறையும், நீங்க ஃபுல் பிறவியும் ராஜாவா ஆக மாட்டீங்கன்றாரு. இப்ப நம்ம எவ்வளவு சேமிக்கிறோமோ அதுதான். இப்ப 20 பிறவிக்கும் ராஜாவா ஆக முடியும், இல்லைன்னா 20 பிறவியும் ராஜா ஆக முடியாது, பாதியில தான் போவோம். அது கூட நம்ம முயற்சியை தகுந்ததான் நம்ம ராஜா ஆகிறது. நிறைய வச்சிருக்கிறார் உலகத்து, நமக்கு என்ன தெரியுது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. விதிபூர்வமான சேமிப்பு இல்லை என்றால் பூஜையும் விதிபூர்வமாக இராதுன்றாரு. விதிபூர்வமா சேமிக்கணும். காலையில பாபாவை நினைச்சேன், அப்புறம் வந்து டிராபிக் கண்ட்ரோல்ல பாபான்னு நினைச்சேன், மனசா சேவை செஞ்சேன், விதிபூர்வமா அவரை நான் நினைவு செய்யறேன், விதிபூர்வமா முரளி படிக்கிறேன், எல்லாமே அந்தந்த டைமுக்கு கரெக்டா பண்ணிடுறேன்னா பூஜை கூட நமக்கு டைமுக்கு நடக்கும். அதனாலதான் லட்சுமி நாராயணுக்கு அவ்வளவு பூஜை நடக்குது, நித்திய பூஜைகள், நித்திய கால பூஜையெல்லாம் நடக்குது. அவ்வப்போது விதிபூர்வமாக இருந்தது எனில் பூஜையும் மற்றும் பதவியும் கூட அவ்வப்போதே தான் இருக்கும்ன்றாரு. அப்பப்ப விட்டுறோம், அப்பப்ப சார்ட் வைக்கிறது, அப்பப்ப அமிர்த வேலை எழுந்திருக்கிறது, அப்பப்ப முரளியே படிக்கிறது கிடையாது. அப்ப என்னதான் நமக்கு பூஜை நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் எல்லாமே கரெக்டா இருந்தாதான் பூஜையும் கரெக்டா இருக்கும், பதவியும் கரெக்டா இருக்கும். அவ்வப்போது நம்ம பண்றோம், அவ்வப்போது முரளி, அவ்வப்போது அமிர்த வேலை, அதே மாதிரி அவ்வப்போது பதவி, அவ்வப்போது பூஜை. அப்பப்ப எப்பயாவது ஒரு தடவை ராஜாவா இருப்போம் சொர்க்கத்துல இருக்கிறோமோ இல்ல திரேதாயுகத்துல ராஜாவா இருக்கிறோமோ தெரியாது. அதுக்குதான் வந்து காட்சி காட்டும் போதே காமிச்சிருவாராம். அது நம்ம நினைச்சுக்கோமா சொர்க்கத்தினுடைய ராஜான்ட்டு, கடைசியில பார்த்தா திரேதாயுக ராஜாவா இருப்போமா. சரியா காட்ட மாட்டாராம் காட்சி, அப்பதான் தெரியுமா திரேதாயுக ராஜான்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா திரேதாயுகத்துலதான் ராஜா ஆக முடியும். அதனால சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம். இப்ப சொல்றாரு நமக்கு எவ்வளவு ஸ்டாக் சேமிச்சிங்க, ஆகையினால் பார்த்தாதான் ஒவ்வொரு குழந்தைகளும் மிக அன்போடு இதைதான் இப்ப விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் இப்ப சம்பன்னமாகணும். ஆனா பாபா விரும்புறாரு பாருங்களா, எல்லாருமே முழுமை அடையணும்னு விரும்புறாரு. சம்பன்னமாகணும், எல்லாருமே சமமாகணும், பாபாவுக்கு சமமாகணும், சேவை செய்யுங்கள். ஆனால் சேவையிலும் விடுபட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை வேண்டும்ன்றார். சேவை செய்யுங்க, அதுக்காக சேவைன்னு டென்ஷன் ஆயிடாதீங்க. அதுலயே போய் மூழ்கி போய் இது என்னோட சேவை, பாபா கூட பாபாவே மறந்துட்டு சேவை செய்யற அளவுக்கு எல்லாம் வேணாம். பாபா நினைவோட சேவை செய்யுங்க, விடுபட்டு செய்யுங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை வேண்டும், டென்ஷனா ஆயிட்டு சேவை செய்ய தேவைன்றாரு. அப்படியே விடுபட்டு செய்யுங்க. பாப்தாதா பார்த்தார், அதிகபட்சமாக குழந்தைகளின் யோகம், அதாவது நினைவுக்கான பாடத்துல ஆர்வம் மற்றும் கவனம் குறைவா இருக்கு. சேவைலாம் நல்லா செய்யறாங்க, ஆனா பாபா பாக்குறாரு நிறைய பேரு பாபா நினைக்கிறதுலதான் கம்மியா இருக்குது, அட்டென்ஷன் கம்மியா இருக்குது, ஆர்வம் இல்லை. சேவையில் அதிகமாக ஆர்வம் இருக்குது, ஆனால் நினைவின்றி சேவையில் அதிகமாக இருக்கிறது எனில் அதில் எல்லைக்குட்பட்டது வந்து விடுகிறது. பாபா நினைக்காம நம்ம சேவை பண்ணோம்னா, சேவையில இறங்கணும்னா அது என்ன ஆகும்? அப்ப என்ன ஆயிடும்னா எல்லைக்குட்பட்ட விஷயம் வந்துரும், ஏதாவது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் ஏதாவது வந்துடும், சேவையில ஏதாவது ஒண்ணு வந்துடும், அதுல நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். விடுபட்ட விருத்தி நமக்கு இருப்பதில்லை, அதாவது ஒன்றி போய் நம்ம சேவை பண்ணுவோம். பெயர் புகழுக்கான மற்றும் பதவிக்கான விஷயங்கள் அதுல கலந்துருது. அப்ப சேவை செய்யறது எதுக்காக செய்யற மாதிரி இருக்குன்னா, பெயர் வரணும், நம்மள புகழணும், நம்மள வந்து நல்லா சேவை செய்யறீங்கன்னு புகழ்வாங்கன்ட்டு சேவை செய்யறது, பதவிக்கான விஷயங்கள்லாம் எல்லாம் கலந்துருதுன்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி குறைஞ்சிருது. அந்த உள்ளுணர்வே நம்ம பிகே ஆகும்போது எப்படி வந்தோம், சரி எனக்கு அந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்தோடனே பாபா கஷ்டர் எதுவுமே வேணான்ட்டு பாபா விட்டுட்டு வந்தோம். ஆனா இங்க வந்து சேவைன்ட்டு இப்ப சேவையில போயிட்டு புத்தி மாட்டிக்கிச்சு. அந்த எல்லையற்ற வைராக்கியம் போயிடுச்சு இல்லையா, உலகத்தின் மேல இருந்த அந்த வெறுப்பு அப்படி என்ன ஆயிடுது, இப்ப சேவையில போய் கலந்து. அதான் அது எதுக்காகனா பாபா வந்து நம்ம வெறுத்து போயிருந்தோம்ல வாழ்க்கைய, அதனால சேவையை கொடுத்து கொஞ்சம் வாழ்க்கைய வந்து ஆரம்பிச்சு வச்சாரு, இந்த சங்கமயுக வாழ்க்கைய. இருந்தாலும் இதுல போய் ஒன்றிக்கிறீங்கன்றாரு. அதனால எல்லாம் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு குறைஞ்சு போயிடுதுன்றாரு சேவையினால. எனவே பாப்தாதா இப்ப விரும்புகிறார், அதாவது கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில எனது குழந்தைகள் இப்போது எவரடி ஆகணும்ன்றாரு. கோடியில சிலர் தான் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறாரு, 30 தேவர்கள் நம்மலாம், அதுல சிலர் தான், கொஞ்சம் பேர் தான் சேவையே பண்றாங்க. இப்ப அவங்க எல்லாம் எவரடி ஆகணும்ன்றாரு. சமயம் வந்த பிறகு எல்லாமே சரியாயிடும்ட்டு அநேக பேர் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டைம் வரட்டும் நான் புருஷார்த்தம் பண்றேன், டைம் வரட்டும் நான் பிகே ஆகிறேன், எனக்கு வேலை கிடைக்கட்டும் நான் வந்து ஒரேடியா இறங்கிடுவேன்,
சேவையில இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காது. அதான் சொல்றாரு, ஆனால் சமயம் உங்களுடைய படைப்பு. நீங்க டைம் வந்து உங்களுடைய படைப்பு. அது என்ன டைம் வந்து என்ன மாத்தட்டும், நான் அப்ப பிகே வைக்கிறேன், அப்ப சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. டைம்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடும் நம்ம கதைய. மரணம் தலை மேல இருக்குன்றாரு. நம்ம நாளைக்கு ஆகுறோம்னா நாளைக்கே மரணம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? படைப்பை தனது டீச்சராக ஆக்குவீர்களா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. டைம் வந்து உங்க டீச்சர் ஆகுமா? டைம் உங்களுடைய ஆசிரியர் ஆகுமா? அது கத்து கொடுக்குமா பாடம்? அது கத்து கொடுத்த பிறகு நான் போயிட்டு சேவையே பண்ண போறேன்டா அப்புறம் போறது வேஸ்ட் இல்லையா? டைம் நம்மள சேவையாளரா ஆக்கக்கூடாது. பாபா சொல்லும் போதே நம்ம சேவை செய்யணும். இரண்டாவது விஷயம் அறிந்திருப்பீர்கள், அதாவது நீண்ட காலத்துக்கான கணக்கு, நீண்ட காலத்துக்கான சம்பனத்தன்மை, நீண்ட காலத்திற்கான பிராப்தியை இப்ப செய்விக்கின்றதுன்றாரு. இன்னொன்னு நமக்கு தெரியுன்றாரு. நீண்ட கால முயற்சி சொல்லுவார் பாபா அடிக்கடி. நான் கடைசியா மாறிடுவேன். கடைசியா மாறிட்டீங்கன்னா சொர்க்கத்துல போயிட்டு உடனே தேவதை ஆயிடுவீங்களா? பாபா கேக்குறாரு. நீண்ட கால கணக்கு இருக்கணும்ன்றாரு. நீண்ட காலம் அந்த தூய்மை இருக்கணும், நீண்ட கால புருஷார்த்தம் இருக்கணும், நீண்ட கால சேவை இருக்கணும், எல்லாமே நீண்ட காலம் இருக்கணும்ன்றாரு. அந்த கணக்கு பாப்பாராம். நீண்ட காலத்திற்கான முழுமைத்தன்மை இருக்கணுமா, அதுதான் நீண்ட கால பிராப்தி சேவிக்கின்றதுன்றாரு. நான் கடைசியா மாறிடுவேன், அதெல்லாம் முடியாது. கடைசியாலாம் டக்குன்னுலாம் மாற முடியாது. ரொம்ப காலத்துக்கு நம்ம தூய்மையா இருக்கணும், ரொம்ப காலத்துக்கு மாறி இருக்கணும், ரொம்ப காலம் நல்லவங்களா இருந்திருக்கணும் இங்கே தேவதை மாதிரி. அப்பதான் அங்க போயிட்டு நம்ம தேவதை சம்ஸ்காரம் வரும். டக்குன்னுலாம் வந்துடாதுன்றாரு. அது மாதிரி சார் நம்மளை நாமளே நம்ம ஏமாத்திக்கிறோம். நான் மாறிடுவேன், கடைசியா மாறிடுவேன். எனவே இப்போது சமயத்தின் நெருக்கத்தின் அடிப்படையில் நீண்ட காலத்துக்கான சேமிப்பு இருப்பதும் அவசியம்ன்றாரு. இப்ப டைம் வந்துருச்சு இல்லையா? டைம் வர நெருங்குது, எப்ப என்ன ஆகுன்னே தெரியாது பொழுது. பாபா சொல்றாரு அதோட அடிப்படையில இப்ப நீண்ட காலத்துக்கான சேமிப்பு இருக்கிறது அவசியம்ன்றாரு. பிறகு நாங்கள் நீண்ட காலம் உள்ளது என்று புரிந்துள்ளோம் என்று புகார் கொடுக்க வேண்டாம். அப்புறம் டைம் டக்குன்னு முடிஞ்சிருமா, விநாசம் வந்துடும், காட்சி எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருமா? அப்ப வந்து நம்ம முயற்சி பண்ணாமலே உட்காந்துக்கிறோம்னா நம்ம அப்பயும் நம்ம ரெடி ஆகல. எங்க பார்த்தாலும் காட்சியா கிடைக்குது, எல்லாரும் பாபா பிரத்யட்சம் பண்றாங்க. ஆனா நம்ம ரெடி ஆகலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாபாட்ட? பாபா நீங்க ரொம்ப டைம் இருக்கு, நீங்க நான் அசால்ட்டா இருந்தேன், என்ன திடீர்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு பாபா அப்படின்ட்டு நம்ம வந்து பாபாட்ட கேள்வி கேட்போமா, புகார் கொடுப்போமா. அதான் சொல்றாரு, இப்பவே சொல்லிடுறேன், எப்போனாலும் டைம் முடியும், இப்பவே சீக்கிரம் புருஷார்த்தம் பண்ணுங்கன்றாரு. இப்போது இருந்து நீண்ட காலத்துக்கான கவனம் வையுங்கன்றாரு. டைம்லாம் இல்லை, அதனால இப்பொழுது நீண்ட காலத்துக்கான அட்டென்ஷன் வைங்க, புரிந்ததா? அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு. பாப்தாதா இதையேதான் விரும்புகின்றார்கள். அதாவது ஒரு குழந்தையிடமும் எந்த விதமான ஒரு பாடத்திலும் இப்ப குறைவு இருந்து விடக்கூடாதுன்ட்டு பாபா விரும்புறாரு. எல்லாமே பண்ணணும்ன்றாரு. எல்லா குழந்தைகளும் ஞானமும் படிக்கணும், யோகாவும் பண்ணணும், சேவையும் பண்ணணும், வாழ்க்கையில தாரணையும் பண்ணணும். 4 சப்ஜெக்ட்லயும் எல்லாருமே வந்து 100% இருக்கணும்னு விரும்புறாரு. பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது அல்லவா, அன்பிற்கு கைமாறாக ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் அல்லவா. அன்புக்கு ரிட்டர்ன் நீங்க என்ன பண்ணணும்? தன்னுடைய குறையை இப்ப செக் பண்ணுங்கன்றாரு. சேவையில தடை, சுய புருஷார்த்தத்துல தடை, இதெல்லாம் எதனால வருது? இந்த மாயா. அந்த மாயானா என்ன? நம்மளோட குறை, நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம், அதுதான் தடையா நிக்குது. இப்ப தன்னுடைய குறையை சோதனை செய்யுங்க மற்றும் ரிட்டர்ன் கொடுங்க பிரம்மா பாபாவுக்கு. அவரோட அன்புக்கு கைமாறு கொடுங்க, மாற்றி டேர்ன் கொள்ளுங்கள், உங்களை மாத்திக்கங்க, டேர்ன் ஆயிக்கங்கன்றாரு. நீங்க உங்களை நீங்களே மாத்திக்கங்க. இனி எப்பதான் மாற போறீங்க? உலகமே மாறிடும் பழகுது, நீங்க மாற மாட்டீங்க, உங்க கேரக்டர் மாற மாட்டுது, சம்ஸ்காரம் மாற மாட்டுது. தனக்கு தானே இப்ப மாற்றிக்கொள்ள வேண்டும், இதுதான் கைமாறு, ரிட்டர்ன் சொல்றாரு. இப்ப என்னுடைய அவகுணம் என்ன, எனக்குள்ளார என்ன பிரச்சனை இருக்கு, அதை தேடி கண்டுபிடிச்சு மாத்துங்கன்றாரு பாபா. உங்களை நீங்களே சுயம் மாத்துங்க. ஏன்னா மற்றவங்க சொன்னாலும் நம்ம மாற மாட்டோம். மற்றவங்க சொன்னா நீ யார் எனக்கு சொல்றதுன்னுவோம். பாபா சொன்னாலும் பிடிக்க மாட்டுது. அதுக்குதான் நம்மளே வந்து என்ன நமக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்மளா மாத்திக்க சொல்றாரு. எனவே கைமாறு கொடுப்பதற்கான தைரியம் இருக்கிறது அல்லவான்னு கேக்குறாரு. பாபாவுக்கு ரிட்டர்ன் கொடுப்பீங்களா? கைகளை உயர்த்தி விடுகிறீர்கள், மிகவும் மகிழ வச்சிருங்க, கையை மட்டும் உயர்த்துறீங்க. கையை பார்த்து பாப்தாதான் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றாராம். நம்ம கை உயர்த்தினோடனே பரவாயில்ல குழந்தைங்களாம் கை உயர்த்துறாங்கன்ட்டு மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது உள்ளத்தில் மிக உறுதியாக 1% கூட கச்சா என்பது காய் என்பது இருக்கக்கூடாதுன்றாரு. இப்ப மனசுல பாருங்க, பக்காவா இருக்கணும், உறுதியா வந்து பக்காவா இருக்கணும், கச்சாவா இருக்கக்கூடாது. மனசுல கூட ஏதாவது ஒரு எண்ணம் வந்து காய் மாதிரி இருக்கக்கூடாது, பழமா இருக்கணும். பக்காவான உறுதியான விரதம் இப்ப எடுங்க சொல்றாரு. என்னென்னலாம் இப்ப குறை இருக்கோ அதெல்லாம் நீக்குங்கன்றாரு. அவர் சொன்ன ஸ்ரீமத்தையே ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா, அதுலயாவது முழுமை அடையணும். ரிட்டர்ன் கொடுத்தே இப்ப ஆக வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க ரிட்டர்ன் பாபா கொடுத்தே ஆகணும். அவர் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு போயிருக்காரு பிரம்மா பாபா.
பிரம்மா பாபா உடல் மனம் பொருள் தியாகம் பண்ணிட்டார். சிவபாபாவும் அந்த பதீத உலகத்துல வந்து பதீத சரீரத்துல வந்து நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு கைமாறு கொடுக்கணுமா இல்லையா? செய்தே ஆக வேண்டும்ன்றாரு. தனக்கு தானே தன்னை தானே திருத்தி கொள்ள வேண்டும், அதுவே போதும்ன்றாரு. உங்களை திருத்திக்கங்க, டர்ன் பண்ணிக்கோங்க, அதுவே போதுன்றாரு. நீங்க மாறினாலே உலகம் மாறிடும். நீங்க அந்த 5 விகாரத்தை விட்டுட்டீங்கன்னா எல்லாரும் விட்டுருவாங்க. இந்த குரங்கு கதை தான். அந்த குள்ளாக்காரன் வந்து அந்த குள்ளாவை எடுத்து போட்டோன்னே குரங்கெல்லாம் எடுத்து தலைமையில போட்டு இது அவன் கேட்பான், கொடுக்கவே கொடுக்காது. அப்புறம் இவரை எடுத்து தலையில போட்டு கீழே போடுவார், அப்பதான் எல்லாம் போடும். அது மாதிரி நம்ம வந்து இந்த 5 விகாரத்தை விட்டுட்டோம்னா வேர்பகுதியில இருக்கிறவங்க முழு உலகமும் முழு மரமும் அந்த விகாரம் போயிடும். அதுக்குதான் சொல்றாரு, உங்களை திருத்திக்காங்க குழந்தைகளே அப்படின்றாரு. அவரும் சொல்லி சொல்லி பாக்குறாரு, மாற மாட்டாங்க. இப்போது சிவராத்திரி வந்து கொண்டிருக்குது அல்லவா? எனவே அனைத்து குழந்தைகளும் தந்தையின் ஜெயந்தி தான் தனது ஜெயந்தி என்று கொண்டாடுவதற்கான ஊக்கத்துடனும் அன்போடும் இப்ப வந்திருக்கிறீங்கன்றாரு. நம்ம சிவ ஜெயந்தி வரப்போதிலே அவர் பர்த்டே தான் நம்ம பர்த்டேன்ட்டு கொண்டாட ஜாலியா வந்திருக்கிறோம். ஊக்கத்தோடும் அன்போடும் வந்திருக்கிறீங்க. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. சேவைக்கான திட்டம் மிகவும் நன்றாக உருவாகி இருக்கு. சேவையெல்லாம் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் சொல்வது நன்றாக இல்லைன்றாரு. ஜெகதாம்பா தாய் சொல்றாரு இல்லையா, ஆனால்னா ஹிந்தியில வந்து லேக்கின் சொல்லுவாங்க. லேக்கின் என்ற சப்தத்திற்கான அர்த்தம் சிந்தி பாஷையில என்னன்னா லேக்கின்ல கின்னுனா குப்பைன்னு சொல்லப்படுது. எனவே லேக்கின் ஆனால் என்ற வார்த்தை நல்லா இல்ல, அதை பேசாதீங்கன்றாரு. அது குப்பை மாதிரின்னு சொல்றாரு. லேக்கின் என்ற கூறுவது என்றாலே குப்பை எடுப்பதாகன்றாரு. எனவே லேக்கின் சொல்வது நன்றாக இல்லையா, அவரு பிடிக்கலையா. ஆனால் அப்புறம் அவர் சொல்றார், ஆனால் கூற வேண்டியதாக இருக்கிறது. எப்படி மற்ற சேவைகளில் திட்டங்களை உருவாக்குவதில் ஈடுபடுறீங்க இல்லையா, உருவாக்கவும் செய்றீங்க இல்லையா, ஆனால் இந்த விரதத்தை எடுப்பதற்கான திட்டத்தையும் இப்ப உருவாக்க வேண்டும்ன்றாரு. ரிட்டர்ன் கைமாறு செய்துதான் இப்ப ஆக வேண்டும். ஏனென்றால் ரிட்டர்ன் எப்படி கொடுப்பது என்று எப்போதேனும் பாப்தாதாவோ அல்லது யாரேனும் கேட்கிறார்கள் என்றால் அதிகபட்சமாக இந்த பதிலை தான் தருகிறார்கள். ஆமாம், மிகவும் நல்லது. முடிவில் ஆனால் எவ்வளவு பாபா கூறுகிறாரோ அவ்வளவு இல்லை என்பதாகன்றாரு. ரிட்டர்ன் எப்ப கொடுக்க போறீங்கன்னு கேட்டா எல்லாரும் பதில் சொல்றாங்க அதிகபட்சமாக ஆமாம் மிகவும் நல்லது முடிவில் சொல்றாங்க. ஆனால் வந்து பாபா எவ்வளவு சொல்றாரோ அவ்வளவு வந்து ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லைன்றாரு. இப்போது இந்த பதில் இருக்க வேண்டும். என்ன பாபா விரும்புகிறாரோ அதை தான் நீங்க கொடுக்க வேண்டும். குறிப்பு எடுங்கள். பாப்தாதா என்ன விரும்புகின்றாரோ அந்த பட்டியலை இப்ப உருவாக்குங்கள்ன்றாரு. இப்ப பட்டியலை எடுங்க. பாபா பட்டியல் கொடுக்குறாரு. அந்த பட்டியலை இப்ப உருவாக்க சொல்றாரு, லிஸ்ட் கொடுக்குறாரு. மற்றும் அதை சோதனை செய்யுங்கள்ன்றாரு. பாப்தாதா எதை விரும்புகிறாரோ அது இருக்கிறதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க. உலகத்தார் நீங்கள் மூதாதையர் மூலமாக முக்தியை விரும்புகிறார்கள். உலகத்துல இருக்கிறவங்களாம் யார்கிட்ட போய் முக்தி கேக்குறாங்க? அம்மனை கும்பிடுறாங்க, அந்த விநாயகர் அப்புறம் முருகர் எல்லார்ட்டையும் போய் முக்தி கேட்டுனுக்குறாங்க. மூதாதையர் ஆத்மாட்ட தான் முக்தி விரும்புறாங்க. முக்தியை கொடு என்று அலறி கொண்டும் இருக்கிறார்கள். அதாவது எனக்கு இந்த வாக்கியே பிடிக்கல, என்னை கூட்டு போயிட்டு கடவுளே. நம்ம கூட ஒரு காலத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரிதான் இப்ப வெளியில இருக்கிற பக்தர்கள் கதறிட்டு இருக்காங்க. எப்போது வரை அதிகபட்சமான குழந்தைகள் தன்னுடைய பழைய சம்ஸ்காரம், அதை நாம் இயற்கை நேச்சர் என்று கூறுகிறோம் இல்லையா. நம்ம என்ன சொல்றோம், பிகேஸ் கோபம் வருதுன்னா அது என்னுடைய பழைய சம்ஸ்காரம், அடிக்கடி வந்துடும். அது இயற்கையா வந்துருங்க. கோபப்படுறது என்னுடைய இயல்பு, அது இயல்பு அல்லன்றது, அது இயற்கை ஆகிவிட்டதுன்றாரு. நேச்சர் ஆயிடுச்சுன்றாரு. அதில் ஏதேனும் இருந்து கொண்டிருக்கிறது, அதுல இருந்து நீங்க முக்தி அடையணும்ன்றாரு. முக்தி அடையவில்லை எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்காது. நீங்க உங்க பழைய சம்ஸ்காரத்தை விடலன்னா மத்தவங்க எல்லாம் முக்தி கிடைக்காது. ட்விஸ்ட் வச்சுட்டா இருப்பாங்க டிராமால. நீ விட்றியா, நீ விட்டாதான் உங்களுடைய பக்தர்களுக்கு முக்தி கிடைக்கும். நீ உன்னுடைய பழைய சம்ஸ்காரத்தை புடிச்சு வச்சிருந்தீங்கன்னா உன் பக்தர்களுக்கு எல்லாம் முக்தி கிடைக்காதுன்றாரு. உலகத்துக்கே முக்தி கிடைக்காது. எனவே பாப்தாதா கூறுகின்றார், ஹே முக்தியை வழங்கும் குழந்தைகளே, மாஸ்டர் முக்தியின் வள்ளல்களே, நம்மளதான் சொல்றாரு. நீங்க தான் முக்தி வழங்க போறீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க முக்தி அடைய போறீங்க. நீங்க எல்லா ஆசை எல்லாத்தையும் திறந்துருவீங்கன்றாரு. டிராமா உங்களை திறக்க வச்சிரும். இல்ல பாபாவும் புருஷார்த்தம் பண்ண வச்சு நம்மளை மாத்திருவாரு. அப்ப நம்ம முக்தி அடைஞ்சு எல்லாருக்கும் முக்தியை வழங்கக்கூடிய வள்ளல்களே, மாஸ்டர் முக்தியின் வள்ளல்கள் என்றாரு. இப்பொழுது தன்னைத்தான் முக்தி செய்தீர்கள் எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கான முக்திக்கான வாயில் கதவு கேட் வந்து திறந்து விடும் அல்லவா. கதவுக்கான சாவி என்ன? அன்னைக்கே சொன்னாரு. முக்தி கேட் என்னைக்கு ஓபன் பண்ணணும் இல்லையா, சாந்தி தாமத்தினுடைய கேட், அதோட சாவி என்ன? அது அன்னைக்கே சொன்னாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வுன்னு அன்னைக்கு சொன்னார். அதுதான் அது வந்து வரணும். இப்ப உங்களுக்கு வரணும். நீங்களே இங்க இந்த மாதிரி இப்பதான் வாழ வந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க.
வெறுத்து போய் தான் பாபாட்ட வந்தீங்க, ஆனா இப்போ வந்து சேவை அது இதுன்னு அப்படியே அட்டாச்மெண்ட் போயிடுச்சு, வேற எதுலயோ தங்க சங்கிலி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்றாரு. அதுவும் இந்த பழைய சம்ஸ்காரம் வந்துட்டு போக மாட்டுது, அப்படியே இருக்குது. அதான் சொல்றாரு, காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் எப்படி சொற்பொழிவில் கூறுகிறீர்களோ, அதாவது இல்லறவாசிகளுக்கு தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்பது போன்ற அனைத்தும் செய்தாலும் காரியத்தில் மூழ்கி இருந்தாலும் முக்தி விடுபட்ட நிலை சாதனத்திற்கு வசமில்லை. எதுக்குமே வசம் இல்லாம இருக்கணும். பதவிக்கும் வசமற்ற நிலை ஏதாவது கிடைத்து விடுகிறது, பொசிஷன் அல்ல, மாயாவின் அப்போசிஷன் ஏற்பட்டு விடுகிறதுன்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, நம்ம சொற்பொழிவுல பேசுறோம்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றோம் அழகா, இல்லறவாசிகளுக்கு சொல்றோம், நீங்க தாமரை மலருக்கு சமமாக இருங்கள். அப்படி எப்படி சொல்றோம்னா, எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தாலும் காரியத்துல மூழ்கி இருந்தாலும் விடுபட்ட நிலையில அந்த சாதனத்துக்கெல்லாம் வசம் இல்லாம, பதவி புகழ் இதுக்கெல்லாம் வசம் இல்லாம அப்படிலாம் வந்து இருங்கன்னு சொல்றோம். ஏதாவது கிடைத்து விடுகிறது என்றால் பொசிஷன் அல்ல, மாயாவின் அப்போசிஷன் எதிர்ப்பு ஏற்பட்டு விடுகிறதுன்றாரு. ஞாரா மற்றும் பாபாவிற்கு பியாரா என்ன கடினமான்னு சொல்லி நம்மளை கேட்கிறாரு. இப்ப மத்தவங்க சொல்ற மாதிரி நீங்க மாறுங்கன்றாரு. இப்ப அந்த சாதனத்துக்கெல்லாம் வசமாகாம, பதவி பேர் புகழுக்கெல்லாம் வசமாகாம இருங்க, ஞாராவா விடுபட்டு பாபாவுக்கு அன்பாக இருங்க. என்ன கடினமா என்னன்னு கேக்குறாரு. அன்பாகவும் விடுபட்ட நிலையும் அடைவது கடினமா உங்களுக்குன்னு கேக்குறாரு. அன்பா இருக்கணும் பாபாவுக்கு, விடுபட்ட உணர்வுல இருக்கணும், அது என்ன கஷ்டமா என்னன்னு கேக்குறாரு. இப்ப நம்மளே செஞ்சாதான் நமக்கு வந்து கஷ்டம், பாபாவை கூட வச்சுட்டா நமக்கு என்ன கஷ்டம். பாபாவுக்கு அன்பா இருங்க, இந்த உலக வாழ்க்கையில இருந்து விடுபட்டு இருங்கன்றாரு. இது என்ன கஷ்டமா என்னன்னு கேக்குறாரு. யாருக்கு கஷ்டமாக இருக்கிறது அவங்க கை உயர்த்துங்க. என்னாலலாம் முடியாது, என்னால உலக வாழ்க்கையை விட முடியாது, பாபாவுக்கு அன்பாலாம் இருக்க முடியாது அப்படின்னா யாரும் கை உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. யாரும் கை உயர்த்தவில்லை. யாருக்கும் கடினம் இல்லை என்றால் பிறகு சிவராத்திரிக்குள் சம்பன்னமாகி விடலாம் தானே அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சிவராத்திரி வரதுக்குள்ளார எல்லாரும் இப்ப எல்லாம் ரெடியா இருக்கிறீங்கன்னா அப்ப சம்பனம் ஆயிடலாம் தானே. கஷ்டம் இல்லை என்றால் ஆகித்தான் தீர வேண்டும்ன்றாரு. பிரம்மா பாபாவுக்கு சமமாக இப்ப ஆகியே தீர வேண்டும்ன்றாரு. பிரம்மா பாபா மாதிரியே நீங்களும் ஆகணும், அப்பதான் நம்ம அவர் கூட ஃபரிஸ்தாவா பறந்து போக முடியும். எண்ணத்திலும் வார்த்தையிலும் சேவையிலும் சம்பந்தம் தொடர்பிலும் அனைத்திலும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். அவர் எப்படி இருந்தாரு, அவர் எண்ணத்துல எப்படி இருந்தாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் பேசுவார், என்ன பேசுவாரோ அதை தான் வந்து செய்வார். நம்ம என்ன செய்யறோம், நம்ம நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அந்த மாதிரி வைப்ரேஷனா இருக்குது நம்ம கிட்ட. பாபா தான் சொல்றாரு, எண்ணத்திலும் அதை சொல்லுவோம், நான் வந்து நாளைக்கு எத்தனை தடவை முரளி படிப்பேன், டிராஃபிக் கண்ட்ரோல் ஃபுல்லா பண்ணிடுவேன் இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா வந்து அதை செய்ய மாட்டோம். சார்ட் எழுதுறான்னு சொல்லுவோம், ஆனா எழுத மாட்டோம். லெட்டர் எழுதுறான்னு சொல்லுவோம், எழுத மாட்டோம். அது மாதிரி எண்ணத்துல ஒண்ணு, வார்த்தையில ஒண்ணு, செயல்ல ஒண்ணு, அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப பிரம்மா பாபாவுக்கு சமமா எண்ணத்திலும் வார்த்தையிலும் சேவையிலும் சம்பந்தம் தொடர்பிலும் பாபா மாதிரி இருங்க. எல்லாரும் அவர் எப்படி சுகம் கொடுத்தாரு, எல்லாரோடைய அன்பா இருந்தாரு, எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தாரு, சுகம் மட்டுமே கொடுத்தாரு, ஆசீர்வாதம் மட்டுமே கொடுத்தாரு. அவரை காரி துப்புனவங்களை கூட ஆசீர்வாதம் தான் கொடுத்தாரு. அவரை மாதிரி ஆகுங்கன்றாரு. நல்லது பாபா மற்றும் தாதா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இவர்களிடம் மிகவும் 100% விடவும் அதிகமான அன்பு இருக்கிறது என்று யாரெல்லாம் புரிஞ்சிருக்கிறீங்களோ அவங்க இப்ப கை வைத்துங்க. பாபா கை வைத்த சொல்லினேக்கிறார். இப்ப பாபா மேலையும் பிரம்மா பாபா மேலையும் யாருக்கு 100% விட அதிகமா அன்பு இருக்கு, கை உயர்த்துங்கன்றாரு. இப்போது மகிழ்ச்சி படுத்த வேண்டாம், கை உயர்த்தி உடனே மகிழ்ச்சி படுத்துற மாதிரி எல்லாம் கை உயர்த்தாங்க. அனைவரும் கை உயர்த்தினாங்க. டிவியிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா, டிவிலையும் பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு. சிவராத்திரியில் இந்த டிவி பார்க்கப்படும் மற்றும் கணக்கும் எடுக்கப்படும், சரிதானேன்றாரு. இப்ப அவங்க மேல அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம், அவங்கள மாதிரி ஆகி காட்டணும் இல்லையா. சும்மா கையை உயர்த்திட்டா மகிழ்ச்சி படுத்திட வேண்டாம் அப்படின்றாரு. அதனால நீங்க சிவராத்திரியில நான் பார்ப்பேன், ஏதேனும் முழுமை நிலையில் வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்றாரு. அப்ப முழுமையாகி காட்டுங்க. அவர் மேல அன்பு இருக்கா, அவரை மாதிரி ஆகி காட்டுங்க. யார் மேலாவது அன்பு இருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்வோம் இல்லையா, அந்த மாதிரிதான் அன்பிற்கு பின்னே இப்ப பலி ஆக வேண்டும்ன்றாரு. பிரம்மா பாபா பிடிச்சிருக்கா, சிவபாபா பிடிச்சிருக்கா, அப்ப அவரை மாதிரி ஆகி காட்டுங்க, அன்பிற்கு பின்னே பலி ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. என்ன இது பெரிய விஷயமா, உலகத்தார்கள் கூட அசுத்த அன்பிற்கு பின்னே வாழ்க்கையே கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். எப்படி கேக்குறாரு பாருங்களா, இது என்ன பெரிய விஷயமா, சிவபாபாவுக்கு பிரம்மா பாபாவுக்கு சமானம் ஆகிறது, பலி ஆகிறது என்ன பெரிய விஷயமா. ஏன்னா உலகில் இருக்கிறவங்க அந்த அசுத்த அன்பு
சாதாரணமா லவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கைய கொடுத்துடுறாங்க. மாடியில இருந்து கீழே வந்துடுறாங்க. வாழ முடியலன்னா தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கைய உயிரே கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். பாபா வெறும் இதைத்தான் கூறுகிறார். அவர் என்ன நம்மள உயிரை விட சொல்றாரு? என்ன சொல்றாரு? வெறும் இதைத்தான் கூறுகிறார். அதாவது குப்பையை கொடுத்து விடுங்கள் தான் சொல்றாரு. மனசுல இருக்கிற குப்பையை கொடுங்கன்றாரு. அவ்வளவுதான். குப்பையை கொடுத்துட்டு நீங்க தூய்மை ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. தூய்மை ஆயிடுங்கன்னு சொல்றாரு. மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். நல்ல பொருளை கொடுக்க வேண்டாம், குப்பையை கொடுத்து விடுங்கன்றாரு. சிவன் வந்து கேக்குறாரு பாருங்க, நல்ல பொருளை கொடுக்க முடியுமா, குப்பையை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. பலகீனங்கள் குறைகள் என்னென்ன இருக்கிறதோ அவை குப்பைகள் தானேன்றாரு. இப்ப நமக்குள்ளார இருக்கிறதுல என்ன, இந்த பலகீனம், பயப்படுறது, கவலைப்படுறது, பதற்றப்படுறது, அழுகுறது, இதெல்லாம் பலகீனங்கள் தானே. தன்னை வந்து அப்படியே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா நினைச்சுக்கிறது, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. இதெல்லாம் பலகீனங்கள். குறைகள் எல்லாம் இருக்கு. கோவப்படுறது, ஆவேசப்படுறது, கத்தி கத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து குறைகள். என்னென்ன குறைகள், அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய குழந்தை குட்டியும் எல்லாம் இதுவும் குப்பை தானே, இதெல்லாம் கொடுத்துருங்கிறாரு. குப்பையை தியாகம் செய்வது, பலி செய்வது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க உயிரே கொடுக்குறாங்க, உங்களுக்கு குப்பையை கொடுக்கறதுக்கு என்ன பெரிய விஷயமா, அது பலி செய்வது பெரிய விஷயமா, இதுதானே கேட்கணும். கொடுக்க மாட்டீங்களா? பிரச்சனைகள் சமர்த்தியாக வேண்டும் இல்லையா? பிரச்சனைகளும் முடியும். பாபா சொல்றாங்க, இப்ப வந்து குப்பையை கொடுக்கறது, தியாகம் செய்வது, பலி செய்வது என்ன பெரிய விஷயமா என்னன்னு கேக்குறாரு. பிரச்சனைகள் இப்ப முடியணும் இல்லையா? சுய முன்னேற்றம் உயர்ந்தாக வேண்டும். என்ன செய்வது? பிரச்சனை அப்படி இருக்கிறது என்பதை தானே கூறுகிறீர்கள். நம்ம என்ன சொல்றோம் பாபாட்ட? எதுவுமே முடிய மாட்டுது, எல்லாம் வந்து அதிகமாயிட்டே போகுது இல்லையா? சுய முன்னேற்றம் இல்ல, பிரச்சனையே முடிஞ்ச பாடல. நம்ம என்ன சொல்றோம், என்ன பாபா பிரச்சனை அப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். எனவே அசைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பிரச்சனைக்கான பெயரும் இங்க இருக்கக்கூடாதுன்றாரு. அப்படி சுயஸ்திதி, மனோநிலை சக்திசாலியா ஆக்குங்க. நீங்க ஏன் வந்து பிரச்சனை அதுக்கு பயப்படுறீங்க? அன்னைக்கு சொன்னார்ல காகித புலி மாயான்ட்டு, கூட சர்வ சக்திவானே வச்சுக்கிட்டா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். நீங்க உங்க மனநிலையை மட்டும் சக்திசாலியா வச்சுக்கோங்க, மாயாலாம் பேப்பர் புள்ளி ஆயிடும்ன்றாரு. சமாப்திக்கான திரையை திறக்கும் போது என்ன தென்படும்? இது முடியும் போது கடைசியா வந்து பாபா வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்ண போறாரு. டிராமா முடிச்சுட்டு சுபம் லாபம் போட்டு முடிப்பாங்க பாருங்க, சினிமா கடைசியா முடியும் போது திரையை வந்து மூடுவாங்க. அப்ப வந்து சுபம் லாபம் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்க வந்து பாபா திறக்க போறாரு, திரையை திறக்க போறாரு. திரையை திறக்கும் போது என்ன தெரியும்? ஃபரிஸ்தாவின் ஜொலிப்பு தென்பட்டு கொண்டிருக்குன்றாரு. ஃபரிஸ்தாவோட ஜொலிப்பு தான் தெரியணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து சக்திசாலியா ஆகணுன்றாரு. நம்ம எல்லாரும் ஃபரிஸ்தாவா தெரியணும் உலகத்துக்கு முன்னாடி. அனைத்து குழந்தைகளும் ஜொலித்து கொண்டே இருப்பதாக தான் தென்படுவாங்க கடைசியா ஸ்கிரீன் விளக்கும் போது. ஆகையால் இப்போது திரையை திறக்கும் காரியம் நின்று கொண்டிருக்கிறதுன்றாரு. அந்த வேலை தான் இன்னும் முடியாம இருக்குது. ஸ்கிரீனை ஓபன் பண்ண முடியல, ஏன்னா நீங்க ரெடியாவே ஆகலை இல்லையா? அரைகுறையா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும்னு நினைச்சோங்களேன். அப்ப வந்து எப்படி நம்ம ஸ்கிரீனை திறப்பாரு? அதனாலதான் ஃபுல்லா மேக்கப் பண்ணிக்கோங்கன்றாரு. ஃபுல்லா ஞானம் யோகத்தினால மேக்கப் பண்ணிக்கோங்க. உலகத்தார்கள் திரையை விளக்குங்கள் என்று அலறி கொண்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சம்பூர்ண ஸ்வரூபத்தை பார்க்க விரும்புறாங்க. தேவிகள்லாம் சிவசக்திகள் தோன்றணும் உலகத்துல, அவங்கள பார்க்கணும், காட்சி கிடைக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துனுக்குறாங்க. கிருஷ்ணர் வருவாரு, ராமர் வருவாரு, ஜீசஸ் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரெடியானாதானே திரையை விளக்க முடியும். யாரும் ரெடி ஆகாம எப்படி நான் திரையை விளக்குறேன்? அவங்க அலறி கொண்டிருக்காங்கன்றாரு. எனவே தன்னுடைய திட்டத்தை தானே போய் உருவாக்குங்க. உருவாக்கப்பட்ட திட்டம் கொடுக்கிறீர்கள் அல்லவா? பிறகு அதில் அநேக விஷயங்கள் வந்துடுறதுன்றாரு. இப்ப நீங்க பிளான் போடுங்கன்றாரு. தனது திட்டத்தை தைரியமுடன் இப்ப உருவாக்குங்கள். உறுதி என்ற சாவியை இப்ப போடுங்க. ஒரு பிளானை போட்டு அதுல ஒரு சாவி போடுங்க, உறுதி என்ற சாவி போடுங்க. அப்போது வெற்றி என்பது கிடைத்தே தீருங்க. உறுதியா செய்யுங்க. ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதுல வந்து பின்வாங்காதீங்க, டெய்லி செய்யுங்கன்றாரு. வெற்றி என்பது கிடைத்தே தீரும். அதாவது இன்னைக்கு சார்ட் வச்சேன் பாபா, என்னைக்கெல்லாம் சார்ட் வைங்கன்றாரு அன்னைக்கு மட்டும் நான் வைப்பேன். மறுநாளே அது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். அப்புறம் பாபா திரும்ப திட்டுவாரு ஒரு நாள் முறையில, சார்ட் வைங்கன்ட்டு. அப்புறம் நான் திரும்ப வைப்பேன், அதுக்கப்புறம் மறுநாளே விட்டுருவேன். இதுக்கு பேர் தான் உறுதியான்னு கேட்குறாரு பாபா. இந்த மாதிரி உறுதி என்ற சாவியை ஃபர்ஸ்ட் போடுங்க. டெய்லியுமே நான் சார்ட் வைப்பேன், டெய்லியுமே செக் பண்ணுவேன், டெய்லியுமே நான் பாபா எவ்வளவு நேரம் நினைச்சேன்ட்டு செக் பண்ணுவேன். அப்போது வெற்றி என்பது கிடைத்தே தீருன்றாரு. கண்டிப்பா வெற்றி உங்க கையில தான் இருக்கும்ன்றாரு. ஆனா அவர் சொல்றதை செஞ்சாதான். செய்றவங்க அடைவாங்க. திடமான சங்கல்பம் இப்ப செய்யுங்கள் மற்றும் பாப்தாதா மகிழ்ச்சியுடன். ஆகா குழந்தாய்,
ஆஹா என கூறுவார். நம்ம டெய்லி பண்ணோம்னா பாபாக்கு எப்படி இருக்கும்? மேல இருந்து பார்க்கணும். ஆஹா, குழந்தை உலகமே எங்கேயோ ஓடிட்டு இருக்குது, இது என்ன நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரே சந்தோஷப்படுவார் நம்மளை பார்த்து. உலகம் எங்கெங்கயோ யாரையோ பார்த்து ஓடினுது, இந்த குழந்தை என்ன நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு சந்தோஷப்படுவார்ல. இப்ப என்ன பாடுவார் பாட்டு? ஆஹா குழந்தாய், ஆஹா என கூறுவார். உறுதியான எண்ணங்களை எழுப்பினீர்கள், ஆனால் உறுதியில் பிறகு சிறிது சிறிது சோம்பேறித்தனம் கலந்து ஆகிவிடுகிறதுன்றாரு. ஆனா நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். உறுதியா சொல்றோம், ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வேற வந்துடும். பாபா கிட்டேயும் சொல்லுவோம், பாபா எனக்கு டயர்டா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆகையால் வெற்றியும் எப்போதாவது பாதியாக, கால் பகுதியாக ஆகிவிடுகிறது. அதனாலதான் சக்சஸ் கூட பாதிதான் கிடைக்குது, இல்லைன்னா கால் பகுதி தான் கிடைக்குது. எப்படி அன்பில் 100% இருக்குது, அது போன்று முயற்சியிலும் முழுமை சம்பன்னம் என்பது 100% இப்ப இருக்கணும். பாபா மேல அன்பு என்னமோ எல்லாரும் 100% அப்படிதான், யாருக்கும் குறைவு கிடையாது. எல்லாரும் அப்படியே அன்புல லவ்லிங் ஸ்டேஜ் தான். ஆனா முயற்சி செய்ய சொன்னா, ஸ்ரீமத் படி நடக்க சொன்னா அவ்வளவுதான், எங்கேயாவது ஓடிடுவாங்க. அதனால முழுமையா சம்பன்னம் ஆகிறதுலாம் 100% இருக்கணும். எப்படி அன்பா இருக்கிறீங்களோ அது மாதிரி சம்பனத்திலையும் 100% ஆகுங்கன்றாரு. அதை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் குறையக்கூடாது. 100க்கு மேல கூட இருக்கலாம், ஆனா அதை விட குறையக்கூடாதுன்றாரு. விருப்பமான்னு கேட்கிறாரு. என்ன, சிவராத்திரியில் பிரகாசத்தை காட்ட வேண்டும் அல்லவா, ஆகிதான் தீர வேண்டும் அல்லவா என்றார். நாம் ஆகவில்லை என்றால் யார் ஆவாங்க? நீங்க ஆகலைன்னா வேற யார் ஆவாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. சிவசக்திகள் நீங்க தானே, இல்ல வேற யாரோ வா? பாபா உங்களுக்கு தானே பாடம் எடுத்துக்கிறாரு, இல்ல வேற யாரோ வா அப்படின்னு கேக்குறாரு. இந்த நம்பிக்கையை இப்ப வையுங்க. நான் தான் இருந்தேன், நாம் தான் இருக்கிறோம், மேலும் பிறகும் நாம் தான் இருப்போம். இந்த நம்பிக்கை வெற்றியை உருவாக்கி தருங்கிறாரு. பரதர்ஷன், மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம். நமக்கு பிரச்சனையா மாயாவா இருக்கிறதே மற்றவங்களை பார்க்கறது தான். அவங்கள பார்க்காதீங்க, மற்றவங்க பற்றி யோசிக்க வேண்டாம். மற்றவர்களை பார்க்கவே வேண்டான்றாரு. யோசிக்காதீங்க, பார்க்காதீங்க, தன்னையே பார்க்க வேண்டும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வருவாங்க, அவங்க படிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்க படிப்புலதான் கவனம். ஏன்னா அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணணும். மற்றவனை பார்த்தோம்னா நம்மளும் கெட்டு போயிடுவோம் இல்லையா? அவன் சினிமா பார்ப்பான், அவன் ஊர் சுற்றுவான், அவனை மாதிரியே செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம படிப்புல போட்ட விடும். அது மாதிரிதான் இங்கேயும் நம்ம மற்றவங்களை ஏன் பார்க்கணும்? அவங்கவுங்க கதை பேசிக்கிட்டு பாபாவை நினைக்காம, முயற்சி பண்ணாம, டிஸ்சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பேசிக்கின்னு நம்மளும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அதான் சொல்றாரு. இப்ப தன்னையே பார்த்து நம்மளை பார்த்து நம்ம முன்னேற்றம் அடைவோம். அநேக குழந்தைகள் உரையாடலில் கூறுகிறார்கள், வெறும் இவர்களை சிறிது சரி செய்து விடுங்கள் போதும், பிறகு நான் சரியாகி விடுவேன்ட்டு சொல்றாங்களாம். வெறும் இவர்களை மாற்றி விடுங்கள் போதும், நானும் மாறிடுவேன்னு சொல்லி சொல்றாங்களாம். பாபாட்ட லெட்டர் எழுதுறாங்க, பேசும்போது சொல்றாங்க, பாபா என் கூடவே இருக்கிறாங்க, இவங்களாலதான் எனக்கு பிரச்சனையா இருக்குது, இவங்கள மாத்திருங்களேன், இவங்களை சரியாக்கிடுங்க, நான் சரியாயிடுறேன், இவங்களை மாத்திருங்க, நானும் மாறிடுறேன் சொல்றாங்க. ஆனால் அவர்களும் மாற மாட்டாங்க, நீங்களும் மாற மாட்டீர்கள்ன்றாரு. தன்னை மாற்றினால் அவர்களும் மாறி விடுவார்கள். நம்ம மாறினாதான் அந்த புல்லாவை நம்ம கைட்டி போட்டினாதான், குரங்கெல்லாம் புல்லாவுக்கு கை, யார் ஃபர்ஸ்ட் மாறுறாங்களோ அவங்கதான் மாயை வென்றவர்கள், உலகை வென்றவர்கள். நீங்க கிருஷ்ணர் ஆகணுமா, இல்ல அவங்க கிருஷ்ணர் ஆகணுமா? நம்ம தான் விட்டு கொடுப்போம். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அதனால நீங்க உங்களை மாத்திக்கங்க, அவங்க மாறிடுவாங்கன்றாரு. இது இருந்தால் இது இருக்கும் என்ற இந்த ஆதாரமும் வைக்க வேண்டாம் சொல்றாரு. எதுவுமே யாரையுமே ஆதாரமா வைக்காதீங்க. இது இருந்தா நான் சேவை பண்ணுவேன், நல்லா இவங்க இருந்தா எனக்கு நல்லா இருக்குது, இப்படிலாம் எந்த ஆதாரமும் வைக்க வேண்டாம். யாருதான் நிலையா இருக்க போறாங்க? யாருமே நிலை கிடையாது. ஒரு பாபாவை மட்டும் ஆதாரமா வைங்க. நீங்கள் செய்தே ஆக வேண்டும். நல்லது. யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் இப்ப கை வைத்துங்கன்றாரு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிகே வந்திருக்கிறவங்கள, ஃபர்ஸ்ட் மதுமனுக்கு வந்திருக்காங்க. முதல் முறை வந்திருப்பவர்களின் சிறப்பை பாப்தாதா சொல்றாரு பாருங்க. அதாவது எப்போது சமயம் மிகவும் குறைவாக இருக்கிறதோ அந்த சமயத்தில் வந்திருக்கிறீங்க. ஆகையால் முயற்சியும் அவ்வளவு தீவிரமாக செய்யுங்கன்றாரு. நம்ம வந்திருக்கிறதே லாஸ்ட். அப்ப நம்ம லாஸ்டா வந்துருவோம் இல்லையா? அதனால முயற்சியும் அவ்வளவு தீவிரமா செய்யுங்கன்றாரு. யார் கடைசியோ அவர்கள் வேகமாகவும் ஃபாஸ்டா சென்றால் முதலாவதாகவும் வர முடியுன்றார் பாருங்க. லாஸ்டா வந்தாலும் லாஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட்ன்றாரு. வாருங்கள், ஏனென்றால் நீங்க ஃபர்ஸ்டா வாங்கன்றாரு. ஏன் 108ல வர முடியாதா? உங்களால முடியும்ன்றார். ஏனென்றால் இப்போது நாற்காலிக்கான விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நாற்காலி? நாற்காலி சேர் கேம் விளையாடுவாங்கல்ல, சேர்ல ஓடி போய் உட்காரணும், பாட்டு போட்டு விட்டு உட்காருவாங்க, பாட்டை நிறுத்திட்டோன்னே உட்காருவாங்க. அந்த விளையாட்டு தான் இப்ப விளையாடிட்டு இருக்கு.
ஓடிட்டு இருக்கின்றாரு. இப்போது கூட நீங்க உங்களுக்கு சான்ஸ் இருக்கின்றார். இப்போது யாருக்கு வெற்றி? யாரும் அவுட் இல்லை. லேட்டாக வந்திருக்கிறீர்களானால் ஃபாஸ்டாக செல்வதன் மூலமாக சென்றடைந்து விடலான்றாரு. வெறும் தனக்குத்தானே அமிர்த வேலை சமயத்தில் அமர்பவ என்ற வரதானத்தை மட்டும் நினைவு கூறுங்கள் பாருங்க. ஒரு க்ளூ கொடுக்குறாரு. இதை மட்டும் பண்ணுங்க. அமிர்த வேலையில அமர்பவ என்ற வரதானத்தை நினைச்சு பாருங்க. நல்லது. அனைவரும் மிக தூரத்தில் இருந்தும் சில பேர் நெருக்கத்தில் இருந்தும் வந்திருக்கிறீங்க. தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இந்த குழு மிக நன்றாக இருக்கிறதுன்றாரு நம்மளை பார்த்து. டிவியிலும் பார்க்கின்றார்கள் அல்லவா? சபை நிறைந்து இருப்பதனால் எத்தனை நன்றாக தோன்றுகிறது. பாபாவுக்கு அப்படியே பிடிக்குது எல்லாரையும் பார்த்தா. எவ்வளவு நாள் கழிச்சு எல்லாரும் சந்திக்கிறோம். நல்லது. எனவே எவரடியாக இருக்கிறீர்களா? எவரடிக்கான பாடம் படிக்கிறீர்கள் தானே? நல்லதுன்றார். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்கிறீங்களா சொர்க்கத்துக்கு போறதுக்கு? எவரடியா இருக்கிறீங்களா பரந்தாமம் போறதுக்குன்னு கேக்குறாரு. மதுபன் நிவாசிகளுக்காக பாபா கொஞ்சம் ஞானம் சொல்றாரு. மகா வாக்கியம். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கை வைத்துங்க. அதிகமாக இப்ப இருக்கிறீங்க. மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்தளிப்பவர்கள். மற்றவர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கிறாங்க. திரும்பி சென்றுடுவாங்க அவங்க. ஆனா நீங்க மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்தளிப்பவர்கள். நீங்க தான் கோஸ்ட். அது மட்டுமல்ல, பாபாவுக்கு நெருக்கமானவர்களும் நியரஸ்ட், பாபாவுக்கு பிரியமானவர்களும் இருக்கிறாங்க. நியரஸ்ட் அண்ட் டேரஸ்ட் இருக்கிறாங்களாம். மதுவனத்தை சேர்ந்தவர்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அல்லவா? எந்த இடத்திற்கு மதுவன் வாசிகள் சென்றாலும் எந்த பார்வையுடன் அவங்கள பாக்குறாங்க? ஆஹா, மதுவனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்களாம். ஏனென்றால் மதுவனம் என்ற பெயர் கேட்டதுமே மதுவனத்திற்கான தந்தை பாபா தான் நினைவு வந்துள்ளாராம். ஆகையினால் மதுவன் வாசிகளின் மகத்துவம் இருக்கிறது. அந்த மதுமன்னாலே ஒரு மகத்துவம் இருக்குதுன்றாரு. மகத்துவம் இருக்கிறதா மகிழ்ச்சி அடைகிறார்கள் தானே. இப்படியாக அன்பின் வடிவமாக பாலனைக்கான இடம் கோடியிலும் சிலருக்கு தான் கிடைக்கிறதுன்றாரு. எல்லோருமே மதுவன் வாசியாக இருப்பதற்கு தான் விரும்புறாங்க இல்லையா? எல்லாருக்கும் அப்படிதான் ஆசையா இருக்கு, மதுவனோட போயிடலான்னு. முடிகிறதா என்ன? ஆனாலும் முடியல. பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா? நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது. மதுவன் வாசியாவே இருக்கிறீங்க. எனவே நல்லதுன்றாரு. மதுவன் வாசிகள் மறப்பதே இல்லை. நாங்கள் கேட்கவில்லை, ஆனால் பாப்தாதா சதா உள்ளத்தில் கேட்கின்றார் என்று புரிந்திருக்கிறீங்க. முதலில் மதுவன் வாசிகள் இல்லை என்றால் வருபவர்கள் எங்கு செல்வார்கள்ன்றார். நம்ம போனாலும் இப்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க இல்லையா? அவங்க இல்லைன்னா நம்ம எங்க போவோம்? சேவைக்கு நிமித்தமானவர்கள் அல்லவா அவங்கெல்லாம். சேவாதாரிகள் எத்தனை தான் கிடைத்தாலும் அடித்தளம் ஃபவுண்டேஷன் யாரு? மதுபன் வாசிகளே. பாப்தாதா உளமாற ஆசீர்வாதத்தையும் அன்பு நினைவையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு? மதுபன் வாசிகளுக்கு. இங்க என்ன டோலி கிடைக்கிறதோ அது மேலே மதுபனில் கிடைக்கிறதா? எனவே மதுபன் வாசிகளுக்கு டோலியும் கிடைக்கிறது, பாபாவுடைய இனிமையான ஞானமும் போலியும் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. டோலி போலி ரெண்டும் கிடைக்கிறதுன்றாரு. குளோபல் ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களிடம் பாபா பேசுறாரு. அனைத்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்தவர்கள் நலமா இருக்கிறீங்களா? ஏனென்றால் ஹாஸ்பிட்டலுக்கானதும் விசேஷமான பாகமாக இருக்கிறது அல்லவா? கீழே வந்திருக்கிறீர்கள், குறைவான நபரே இப்ப வந்திருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களும் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறீங்க. தீவிர வேகத்திலும் அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலிலும் எமர்ஜென்சிக்கான காரியமாக இருந்தால் இங்குதானே வருவாங்க. எப்போது இந்த ஹாஸ்பிட்டல் திறந்தது அப்போதிலிருந்து அனைவருடைய பார்வையிலும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து விட்டது. அதாவது பிரம்மா குமாரிகள் வெறும் ஞானம் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, ஆனால் சமயத்தில் உதவியும் செய்யறாங்க, சமுதாய சோசியல் சேவையும் செய்யறாங்கன்ட்டு சொல்றாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுல இருந்து. எனவே ஹாஸ்பிட்டலை வைத்து அபுவில் இந்த வாயுமண்டலம் மாறிடுச்சுன்றாரு. முதலில் எந்த பார்வையுடன் பார்த்திருந்தார்களோ இப்போது அப்படிப்பட்ட பார்வையில பாக்குறது இல்லைன்றாரு. இப்போது சகயோகிக்கான பார்வையுடன் எல்லாரும் பார்க்கிறாங்க. ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் சகயோகத்தின் பார்வையுடன் பார்க்கிறார்கள். எனவே ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களுடைய சேவையும் இருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. நல்லது நல்லது. இன்றைய விஷயங்கள் என்னென்ன சம்பன்னமாகியே தீர வேண்டும் கேட்கிறாரு பாபா. என்னவானாலும் சரி, முழுமை நிலையை இப்ப பெற வேண்டும். இந்த ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. சமமாக வேண்டும். நல்லது. இப்ப பாப் சமான் ஆகணும். இன்னைக்கு அதான் சொல்லியிருக்கிறாரு. என்ன ஆனாலும் சரி, நம்ம முழுமை நிலை அடையணும், சம்பூர்ணத்தை அடையணும். இந்த ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். பாப் சமான் ஆகணும். நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலர் பாக்கியவான் குழந்தைகளுக்கு, பகவானுடைய குழந்தைகள், சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா தீவிர முயற்சியின் மூலம் என்ன யோசித்தோமோ அதை செய்யக்கூடிய, உயர்ந்ததாக யோசிக்கக்கூடிய, சிரேஷ்டமாக செய்யக்கூடிய லட்சியம் மற்றும் லட்சணங்களை சமமாக ஆக்கக்கூடிய, என்ன லட்சியம் வச்சோமோ அந்த லட்சணம் சமமா ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா நீண்ட காலத்துக்கான
முயற்சியின் மூலமாக ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜை நிலை அடையக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுடைய அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றம் செய்யக்கூடிய நம்பர் 1 ஆக இருக்கக்கூடிய வெற்றியை அடையக்கூடிய பாக்கியவான் குழந்தைகளுக்கு பாபா சொல்றாரு. பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாமும் சொல்லலாம், அன்பான பாபாவுக்கு, இனிமேல் இனிமையான பாபாவுக்கு அன்பான குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. வரதானம் சொல்றாங்க, விஸ்வ கல்யாணக்காரிக்கான உயர்ந்த நிலையில் நிலைச்சிருந்து விநாச நிலைகளை பார்க்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. இப்ப நமக்கெல்லாம் என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு பாபானா, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர்கள். விஸ்வ கல்யாணக்காரிக்கான உயர்ந்த ஸ்திதியில இருங்க, நிலைச்சிருந்து இந்த விநாசத்தினோட லீலைகளை இப்ப பாருங்க, என்ன நடக்குதுன்னு சாட்சியா இருந்து பாருங்க, சாட்சி பார்வையாளர் ஆகுக. நம்மளாம் கடைசி நேரத்துல வந்திருக்கோம். அப்ப பிரம்மா பாபா ஆரம்பத்துல 14 வருஷம் தபஸ்யா பண்ணாங்க. அப்பயும் சின்ன சின்ன இதெல்லாம் நடந்தது பூர்ணம். இப்ப நம்ம கடைசி வந்திருக்கிறோம். கடைசியில விநாசத்தையே பார்க்க போறோம். அவரு காட்சியில பார்த்து நம்ம உண்மையாலுமே பார்க்க போறோம். இறுதி விநாச நிலை பார்ப்பதற்காக விஸ்வ கல்யாணக்காரியின் உயர்ந்த நிலை இப்ப தேவை. இந்த நிலையில் நிலைத்திருப்பதால் தேகத்தினுடைய அனைத்து கவர்ச்சி, அதாவது சம்பந்தம், பதார்த்தம், சம்ஸ்காரம், இயற்கையினுடைய குழப்பத்தினுடைய கவர்ச்சி அனைத்தும் முடிந்து போயிடும்ன்றாரு. இந்த மாதிரி ஒரு நிலையில இருங்க. விஸ்வ கல்யாணக்காரியின் அந்த உயர்ந்த நிலை அது இருந்துச்சுன்னா உங்களுடைய தேகம் இருக்கு இல்லையா, அந்த தேகத்தினுடைய எல்லா கவர்ச்சியும் முடிஞ்சிரும். சம்பந்தம், தொடர்பு, அந்த கவர்ச்சியும் முடிஞ்சிடும். பதார்த்தம், அந்த சாப்பாடு, அது இது மேல மோகம் பற்று இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு, அதோடைய கவர்ச்சியும் முடிஞ்சிடும். சம்ஸ்காரத்தினுடைய கவர்ச்சியும் முடிஞ்சிடும். சம்ஸ்காரம்னா நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம், அந்த மாயாவுடைய சம்ஸ்காரம், அது பாதியோட போயிடும். இயற்கையினுடைய குழப்பத்தினுடைய கவர்ச்சியும் முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சு போயிடும்ன்றாரு. எப்பனா இந்த உயர்ந்த ஸ்திதியில இருக்கணும். விஸ்வ கல்யாணக்காரி என்ற உயர்ந்த நிலை தேவை. அதுல இருக்கும்போது தான் இதெல்லாம் முடியும். எப்போது அப்படிப்பட்ட நிலை இருக்குமோ அப்போது சாட்சி பார்வையை உருவாக்கி உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து சாந்திக்கான சக்திக்கான கிரணங்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி விஸ்வ கல்யாணக்காரி நிலைக்கு இருக்கும்போதுதான், அந்த நிலையில அந்த ஸ்திதியில இருக்கும்போதுதான் நான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய பரிஸ்தா அந்த நிலையில இருக்கும்போதுதான் உங்களுக்கு சாட்சி பார்வையே வரும். சாட்சியா பாக்குற அந்த சக்தி கிடைக்கும். உருவாக்கி உயர்ந்த நிலையில நிலைச்சிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க விநாசம் நடந்துட்டு இருக்கும். ஐயோ அம்மா எல்லாம் ஒரே கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க. ஆனா நம்மளும் அந்த மாதிரி கூச்சல் போடணும். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உயர்ந்த ஸ்திதியில இருந்து நம்ம அமைதிக்கான சக்திக்கான அந்த வைப்ரேஷன்ஸை எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்ப கொடுக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்னா அந்த விஸ்வ கல்யாணக்காரி அந்த உயர்ந்த நிலையில நிலைச்சிருக்கணும்ன்றாரு. ஸ்லோகன், பலவான் ஆகுங்கள், அப்போது மாயாவினுடைய வேகம் முடிந்து போயிடும். நீங்க சக்திசாலியா ஆகுங்க. அது ரோபமா எடுத்து வரும் மாயா. அது காகித புலிதான். அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அப்படிதான் பழைய சம்ஸ்காரம் போரிடும். இப்ப லௌகீக அலௌகீக உறவினர்களோட தான் இப்ப நமக்கு சம்ஸ்காரம் மோதல் வருது இல்லையா, அது கூட மாயா தான். அதை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க பலவான ஆகுங்க, சக்திசாலி ஆகுங்க. ஏன்னா என்னோட ஸ்திதி எந்த விஷயத்துலயும் மாறாது. என்ன மாதிரி மாயா வந்தாலும் நான் உயர்ந்த ஸ்திதியில இருப்பேன், பலவானா சக்திசாலியா இருப்பேன். அப்போது அந்த மாயாவினுடைய ஃபோர்ஸ் வேகம் இருக்கு பாருங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்குது எல்லார் மூலமா. அவங்களே பண்ணல. அந்த மாயா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு டெஸ்ட் பேப்பர் வச்சுட்டு அந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. வேகமா நம்மள தொல்லை பண்ணிட்டு இருக்குது. நீங்க சக்திசாலி ஆயிட்டீங்கன்னா அந்த மாயாவோட ஃபோர்ஸ் குறைஞ்சிரும், முடிஞ்சு போயிடும்ன்றாரு. அவ்யக்த பிரேரணை. கம்பைன்ட் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். வரத்தை வழங்கும் வள்ளல் தந்தை மற்றும் வரதானி ஆத்மாக்கள் நாம் இருவரும் இணைந்து இருக்கின்றோம் என்ற இந்த நினைவு சதா இருந்தது என்றால் பவித்ரத்தாவினுடைய குடைநிழல் தானாக இருக்கின்றாரு. பாபா வரத்தை வழங்கக்கூடிய வள்ளலே இருக்கிறாரு. தந்தை வந்துட்டாரு. வரதானி ஆத்மாக்கள் நாம 2 பேரும் இப்ப இணைஞ்சிருக்கிறோம். அந்த நினைவு இருக்குதுன்னா தூய்மையின் குடைநிழல் தானாக இருக்குன்றாரு. ஏனென்றால் எங்கு சர்வ சக்திவான் தந்தை இருக்கிறாரோ அங்க தூய்மையற்ற நிலை கனவிலும் வர முடியாது. கனவுல கூட நம்ம அந்த 5 விகாரம் வராது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். கனவுல கூட நம்ம அசுத்தமான உணவு சாப்பிட்றது, அசுத்தமா அந்த நிலைகள் எதுவுமே நமக்கு வராது. எப்பன்னா சர்வ சக்திவான் தந்தை நம்ம கூடவே இணைஞ்சிருக்கும் போது அந்த தூய்மையற்ற நிலை கனவுல கூட வராதுன்றார். சதா தந்தை மற்றும் நீங்கள் தம்பதியினர் ரூபத்தில் இப்ப இருங்க.
அதாவது அவர் என்னுடைய கணவன், நான் அவருடைய மனைவி. சிவசக்தி இணைந்த சொரூபத்துல இருங்க. உங்களுடைய சொரூபம் தான் அந்த கோயில்ல காமிச்சிருக்காங்க இல்லையா? சிவன் கோயில்ல எல்லாம் பக்கத்துல ஒரு அம்மன் இருப்பாங்க. அது யாருன்னா அது ஒவ்வொரு பிகே தான் அது. அதனால இகழ்லா இருங்க. இப்பன்ற தம்பதியினர் ரூபத்துல இருங்க. நீங்க வந்து மனைவி, அவர் வந்து சிவன் வந்து கணவன். இந்த யுகல் ரூபத்துல இருங்க, தனியாக இருக்க வேண்டாம். நீங்க தனியா இருந்தீங்கன்னா மாயா அப்படியே பச்சையா முழுங்கிட்டு போயிடும். மாயா மலைப்பாம்பு மாதிரி வந்து முழுங்கிட்டு போயிடும் தனியா இருந்தீங்கன்னா. பாபா துணை இல்லாம இருந்தீங்கன்னா மாயா முழுங்கிடும். அப்புறம் அந்த உலகத்துல போயிட்டு அப்புறம் பச்சாதாபம் தான். அதனால மாயாவோட உலகத்துக்கு போயிடாதீங்க, சிங்கிளா இருக்காதீங்கன்றாரு. இந்த டைம் சிங்கிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, டேஞ்சர். கணவனை விட்டுட்டு இருக்கவே கூடாது. மனைவி 2 பேர் சேர்ந்து இருங்கன்றாரு. தனியாக இருக்க வேண்டாம். சிங்கிளாக இருந்தீர்கள் என்றால் பவித்திரம் எனும் சுமங்கலி தன்மை போயிடும்ன்றாரு. நீங்க இப்ப தனியா ஆய்க்கிறீங்க, பாபா விட்டுறீங்கன்னா, சிங்கிளா இருக்கிறீங்கன்னா, அப்ப தூய்மை எனும் அந்த தூய்மை தான் அந்த சுமங்கலி தன்மைன்னு சொல்றாரு. தூய்மை போயிடும். மாயா வந்து தூய்மையை பறிச்சிடும். தூய்மை பறிச்சிச்சுன்னா சுமங்கலி தன்மை போயிடும். பாபா போயிடுவாரு. பாபா மறந்து போயிடுவோம். நம்ம பாபா போக மாட்டாரு, நம்ம வந்து மறந்துடுவோம். நம்ம மறதி விளையாட்டு வந்துடும். நம்ம தூய்மை இழந்துருவோம். அப்ப வந்து சுமங்கலி தன்மை போயிடும்ன்றாரு. அதனால சிங்கிளா இருக்காதீங்க, எப்பவுமே டபுளா இருங்க, யுகலா இருங்க, பாபா கூடவே இணைஞ்சு இருங்க. அப்பதான் வந்து பவித்திரமா இருக்க முடியும். சுமங்கலி தன்மை அப்பதான் நமக்கு எப்பவுமே என்றும் சுமங்கலியா நம்ம இருக்க முடியும் சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.